இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரிய ஹோரையை பத்தி. சூரிய ஹோரை ஒரு நாள்ல எப்பப்பெல்லாம் வருது அப்படிங்கிறத இப்ப பாருங்க. இந்த சூரிய ஹோரையில நீங்க என்னென்னலாம் பண்ணலாம்? நான் ஒரு நிலத்தை பதிய போறேன் அப்படின்னா இந்த மாதிரி சூரிய ஹோரையில நீங்க பதியலாம். நான் போய் என் மேனேஜர் கிட்ட போய் நான் என் ப்ரொமோஷன் விஷயமா பேச போறேன், இல்லை நான் ஒரு கட்சி தொடங்க போறேன், அதுவும் இல்லை எனக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் வந்திருக்குங்க, நான் அதில் சைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சூரிய ஹோரையை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக பலன் தரும். இந்த சூரிய ஹோரை யார் யாருக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் தற்சமயம் சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, அதுவும் இல்லை சூரியன் எப்பப்பெல்லாம் சூரியனோட நட்சத்திரங்கள் வருதோ, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இது 3 வருதோ, சூரியன் எப்பப்பெல்லாம் இந்த நட்சத்திரங்கள்ல இருக்கோ, அதுவும் இல்லாம சிம்ம ராசியில தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில சூரியன் இருக்கிற அந்த மொத்த மாசமுமே இந்த சூரிய ஹோரை ரொம்ப சிறப்பா